சரி, இப்ப நாட்டோட பிரச்சனையா, மாநில பிரச்சனையா முதல்ல பேசுவோம். என் வாழ்க்கையில நானும் எவ்வளவோ தீர்ப்புலாம் பார்த்துருக்கிறேன். நீதிமன்றத்தோட தீர்ப்புகள்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா, இப்படி ஒரு தீர்ப்ப நான் பார்த்ததே கிடையாது. தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. கருத்து. நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அடடா! மொசக்குட்டி, நம்ம ஆ ஸ்பேஸ நீதிமன்றம் விட்டு கேக்குது மொசக்குட்டி. நம்ம கவனமா இனிமேல் பேசணும். கண்டிப்பா, கண்டிப்பா. மக்களே, சொன்ன அத்தனை பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட் நம்ம ஸ்பேஸ்ல பேசுனது ஒண்ணு எல்லாத்தையும் மட்டும் தான் மிஸ் ஆச்சு மொசக்குட்டி. ஒண்ணு மட்டும் தான் மிஸ் ஆச்சு மொசக்குட்டி. என்னன்னா, நம்ம 1 கோடின்னு சொன்னோம். முன்பணம் கட்டணும்னு சொல்லி. ஆமா. அது மட்டும் தான் மிஸ் ஆச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. கடவுள் இருக்கான் குமாரு. கடவுள் இருக்கான் இல்லையான்னு எனக்கு தெரியாது குமாரு. ஆனா கர்மா இருக்கு குமாரு. அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. கண்டிப்பா கிளம்புறா. விஜயும் உங்க ஸ்பேஸ் தான் கேக்குறான். அப்புறம் இன்னொரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, நான் ஏதோ ஐடியா குடுக்குறேன்னா, அதாவது அரசியல் எப்படி பண்ணணும், அரசியல் திட்டங்கள், நான் ஏதோ ஐடியா குடுக்குற மாரி நெறைய பேர் ஃபீல் பண்றதா சொல்லி எனக்கு இன்னைக்கு கூட டிஎம்ல சில அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அப்படி நான் ஏதாவது என்ன அறியாம நான் வந்து ஐடியா குடுக்குற மாரி தெரிஞ்சதுன்னா, என்ன இமிடியேட்டா சொல்லி எனக்கு ஹிண்ட் குடுங்க. நான் ஸ்டாப் பண்றேன். நான் தெரியாம தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெறைய பேரு. ஏன்னா ரெக்கார்டிங் ஸ்பேஸ போய் நெறைய பேர் கேட்கும்போது, கபிலா நீ கொஞ்சம் தெரிஞ்சே சொல்ற தெரியாம சொல்ற மாரி தெரியுது. உன்ன அறியாமையே. நீ அந்த ஐடியா மட்டும் குடுக்காத. அ அப்படின்னு சொல்லி சொன்ன மாரி எனக்கு நேத்து இன்னைக்கு நெறைய பேர் சொல்றாங்க மசக்குட்டி. ஆமா கபிலம் ப்ரோ. அது அவங்க தாவக காரணங்களாவே இருந்தா கூட அந்த பேசிக்கான ஒரு ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்குல்ல நம்ம கிட்ட. அந்த இதுல நம்ம ஒரு 2 இது அவங்களுக்கு இறக்கப்பட்டு ஒரு 2 இது இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிடுறோம்ல. அதத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் என் வாயில நான் என்ன அறியாமையே நான் சில இடத்துல ஒரு சில இடத்துல நான் வந்து விட்டுறேன் நான். அந்த மாரி. ஆமா. அதான். இப்போ இப்போ இது மாரி நடத்துனா பிரச்சனை வரும். மக்களுக்கே அவங்க மேல வெறுப்பு வருங்கிற இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றோம்ல. அதுல ப சில பேருக்கு கொஞ்சம் கருத்தா இருக்கு போல. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த அடி, ப்பா! ஆனா இவனுங்க பாருங்களேன், அதெல்லாம் வெளில சொல்லவே இல்ல. ஆமா. அத எதுவுமே சொல்லாம அமைதியா கமுக்கமா இருக்கானுங்க. என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, என் வாழ்க்கையில நீதிமன்றத்துக்கு வாண்டடா போய் கேஸ போட்டு வாண்டடா கொட்டு வாங்கிட்டு வந்த ஒரே கட்சி டிவிகே கட்சி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீதிபதி மட்டும் கொஞ்சம் நல்ல முள்ள இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் அவர் மட்டும் கடுப்புல இருந்திருந்தாரே எனக்கு தெரிஞ்சு அபராதம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் நேரத்தை வீணடித்ததால் 50,000 1,00,000 ரூபாய் அபராதம் அந்த மாதிரி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ அவர் நல்ல முள்ள இருந்திருக்கிறாரு இன்னைக்கு. ஏதோ ஒண்ணு. ஆனா ஒண்ணுங்க, முன்பணம் கட்டணும்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1,00,000 2,00,000 இருக்கும் இல்லைங்களா? மினிமம் ஒரு 2 5 லட்சம் இருக்கணும் இல்லையா? இல்ல கபிலம் ப்ரோ. கூடவே கேட்பாங்க. ஏன்னா இப்ப இப்ப நடந்த சேதத்த கணக்கிடுவாங்க. அது எல்லாத்தையும் கணக்கிட்டுட்டு இதுக்கு ஒரு மேலேயே 25 25, 50 லட்சம் வாய்ப்பு இருக்கு. ஒரு மாவட்ட செயலர்கிட்ட அம்மா காசு இருந்தா இந்நேரம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பான்ல சுயேட்சையா. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம அண்ணன் தான் பாக்கெட்ல இருந்து 10 பைசா கூட எடுக்க மாட்டாரு. ஈழத்தமிழர்களுக்கு 500 ரூபா தான் கொடுத்தாரு. ஈழத்தமிழர்களுக்கு 500 ரூபானா தமிழ்நாட்டு மக்களுக்கு அட 1000 ரூபா கொடுப்பாருப்பா. அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தேன். அந்த செய்தித்தாள்ல வந்துச்சு இல்லையா டெம்ப்ளேட், அது வச்சிருக்கீங்களா? எ- நீதிமன்றம் எ- சொன்ன சில அறிவுரைகள். இல்லையே, இன்னும் பாக்கலையே நானு. பார்க்கலையா? இருங்க, போய் சன் நியூஸ்ல போய் பாருங்க. பிஜேபி சிவா, நீ எந்த ஆங்கிள் வந்தாலும் மை கொடுக்க மாட்டேன் டேய் அடியே. அது எவனாவது டிவிக்கு ஐடியில எவனாவது சுத்திட்டு இருப்பான், ஸ்பேஸ் போட்டிருப்பான், அவன்கிட்ட போயிட்டு நீ பண்ணிக்க உன் வேலையை. யாருக்கிட்ட நாங்க கொடுப்போமா? உடனே ஒரு ஸ்பேஸ முதல்ல காலி பண்ணி விட்டுருவாரான். ஐ, சித்ரா அரவிந்த் ஐடியில வந்திருக்கிறாப்புல பாருங்க. டேய், நான் தெரியாம தான்டா கேக்குறேன். ஒரு ஸ்பேஸ கொலாப்ஸ் பண்றதுல உனக்கு என்னடா அப்படி ஆதங்கம்? நான் தாங்க. இது இல்ல இல்ல, இது பக் ஐடிலாம் இல்ல. ஐயா, பிளாக் பேந்தர் உங்களே சொல்லல, நான் சொல்றது சித்ரா அரவிந்த்.
சித்ரா அவர் அரவிந்த். ரெஃபர் கொடுக்குறாரு. சித்ரா அரவிந்தோட ஃபேக் ஐடியில 0 ஃபாலோவர்ஸ். நான் தான் சித்ரா அரவிந்த ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறேன், அவர் என்ன ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை பார்த்தா கூட நீ இது பார், ஃபேக் ஐடியா இருந்தாலும் நீ ஒரிஜினல் ஐடியிலே வந்தாலும் சரி உனக்கு மைக் கிடையாது. ஒரு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்து அந்த ரிட் பெட்டிஷன் காப்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல அப்லோட் ஆயிடும். அந்த காப்பியே எடுத்துடலாம். அதுல நிறைய அது கண்டிஷன் எல்லாமே அது கொஞ்சம் எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. எதுக்குன்னா என்னென்ன நீதிபதி என்னென்னலாம் சொன்னாங்க, ஏன்னா இவனுங்க நிறைய விஷயங்களை மறைச்சு இந்த பக்கம் போடுறாங்க. உடனே ஒரு சேனல் 2 சேனல் மட்டும்தான் வெளியில சொன்னிச்சு. அது சில முக்கிய அம்சங்கள் நீதிபதி என்னென்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது என்னென்ன அம்சங்கள், எவ்வளவு அபராதம், எவ்வளவு முன்பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எனக்கு தேவைப்படுது. இது இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா கட்சிக்கும் வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம். ஆனா இப்ப இதால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முதல்ல இவர் தான், டிவிகே தான். எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப பணம் பாக்கெட்ல இருந்து நீ எடுத்துதானே ஆகணும், அடியே நீ கட்டி தானே ஆகணும். வா, கட்டுப்படுத்த முடியாத தொண்டர்களை வச்சிருந்தா என்ன ஆகுங்கிறது இனிமேதான் தெரிய போகுது. உண்மையில மொசக்குட்டி நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அன்னைக்கு எனக்குள்ள ரொம்ப ஆதங்கமா இருந்தது. எனக்கு என்னடா அது, ஒரு ஏர்போர்ட்டுக்கு பேரிகேட்டை போட்டு உடைக்கிறானுங்க, கம்பியை போட்டு வளைக்கிறானுங்க, இப்படி பண்றானுங்க. நம்ம ஒரு ஆதங்கமா சொன்னோம். அப்ப நமக்கு வந்த மாதிரிதானே மத்தவங்களுக்கு அந்த ஆதங்கம் சில பேருக்கு இருந்திருக்கும். நீதிபதி லைவா பாத்துருப்பாரு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீதிபதி அந்த டிராபிக்ல இருந்திருப்பாருன்னு எனக்கு என்னமோ அவரால் அந்த டிராபிக் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மதுரைக்கு போகும்போது மாட்டிக்கிட்டாரோ என்னவோ. இல்ல மதுரை இல்ல, நான் சொல்றது இது இந்த திருச்சி நடந்தது இல்லையா, அந்த காமெடி. ஓகே ஓகே ஓகே. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க இல்ல மதுரை ஹைகோர்ட்டா? சென்னை. ஓகே ஓகே. சென்னை ஹைகோர்ட்ல நடந்தது. அத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்காங்க கபிலம் ப்ரோ. நம்ம சொன்ன உயிர் சேதம் ஆனா என்ன பண்ணுவீங்க, இவங்க வந்து எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இத வந்து கட்டுப்படுத்தணும், கட்சி தலைமை கட்டுப்படுத்தணும், நீங்க கட்டுப்படுத்த தவறுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா கேட்டிருக்காங்க. கரெக்டா நம்ம பேசுனது எல்லாத்தையும் கரெக்டா சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்ப வேற என்னங்க சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்க. ஒரு 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 பொது தளத்துல நீங்க வந்து காவல்துறை அனுமதியோட நீங்க வரீங்க போறீங்க, அந்த இடத்துல வந்து பொதுமக்களுக்கு சேதாரம் அடைகிற அளவுக்கு உயிர் சேதாரம் நல்ல வேலை வரல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சிலையோ, நான் சொன்ன மாதிரிதான், ஒரு சிலையோ இல்ல வந்து அரசு கட்டிடங்களோ, அரசோட பொருட்களோ, பேரிகார்ட்ஸோ, மின் கம்பிகளோ, மின் கம்பங்களோ, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேதம் அடைஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஏங்க கவர்மெண்ட் வரி பண்ணுங்க. அதெல்லாம் அது திருப்பியும் அதை கட்டினாலே அதுலயே அவ்வளவுதானே எக்ஸ்ட்ராவா செலவாகும். அப்ப கட்டினதை காட்டிலும் இப்போ எக்ஸ்ட்ராவா செலவாகும். அந்த மாதிரிதான் விலைவாசி எல்லாம் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இப்போ எக்ஸ்ட்ராவா செலவாகும். முதல் வந்து சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தலைவர் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து நபர்கள் வேண்டும், அது காவல்துறை தான் பார்க்கணும் அப்படின்னு. தலைவர் நீங்க தான் கூட்டத்தை கூட்டுறீங்க, அப்ப நீங்க தான் அதை பார்த்துக்கணும். உங்களுக்கு தானே தெரியும் எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நீங்க தானே ஒரு பிளானிங் இருக்கும். அப்ப நீங்க தானே முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு பாண்டியா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு மைக்கு, நீங்க தானே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல பாயிண்ட். ரெண்டாவது, அசம்பாவிதம் ஏற்பட்டால் பொறுப்பு யார் என நீதிபதி கேள்வி. யாது இவர் சிடிஆர் நிர்மல்குமார் கேஸ் போட்டார் இல்லையா, வழக்கு போட்டார் இல்லையா, அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பீர்கள்னு நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா மாவட்ட தலைவரோ இல்ல கட்சியோட பொதுச் செயலரோ நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு யாராவது பொறுப்பேற்றுக்க, யார் பொறுப்பேற்றுக்கிறேன் நீதிபதி கேட்டிருக்காரு. மூணாவது, பொது சொத்து சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு வசூலிக்க உத்தரவு. பொது சொத்து, ஐயா இப்பதான் பேசவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள 2 பேரும் கை தூக்கிட்டீங்க. இந்த லைவ் லாவோட இதுவே மேல போட்டேன், விஜய் டேக் பண்ணி லைவ் லால போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருக்காங்க. யூ as a leader should control the crowd. Madras High Court says actor Vijay should ensure the meetings with political party as a conducted in a lawful manner. அப்படின்னு சொல்லிட்டு பேந்தர், சாரி பேந்தர், நான் உங்களை குறிக்கிறதுக்கு மதிக்கிறேன். இது கபிலன் பேசலாம். கபிலன் பேசுங்க. இல்ல பேந்தர், அதுல வந்து அந்த கேஸ் நடக்கும்போது உள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மொத்தத்துல என்ன வந்து நாளைக்கு எப்படி வெளியில வந்துடும் என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா,
3 பாஸ்ட் 3 இயர்ஸோட அதாவது கட்சியினுடைய மாநாடு, பேரணி, ரோட் ஷோ எதுவா இருந்தாலும் அது நடந்தனுடைய டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதனால நடந்த சேதாரங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சேதாரங்களை பேஸ் பண்ணி எல்லா கட்சிகளுக்கும் இதே மாதிரி பொருத்தம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு கைட்லைன் மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருக்காங்க. பேன்கர் சூப்பர் சூப்பர். எனக்கு ஒரு கேள்வி, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு நடந்த அந்த கேஸ் விசாரிச்ச போது அவங்க செப்டம்பர் 24 ஒத்தி வச்சிருக்காங்க, கரெக்டுங்களா? ஆமா கபிலன், கரெக்ட் தான். இப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு 19 20 விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, கரெக்டுங்களா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்ப என் கேள்வி என்னன்னா, 24 அன்னைக்கு மறுபடியும் இந்த கேஸோட தீர்ப்பு வரும் இல்லைங்களா? ஆமா, அது கபிலன் நீங்க அது கண்டிப்பா பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் கபிலன். ஏன்னா இப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து என்ன செய்யுது, தூங்குதா, பேசாம இருக்கு, ஏன் கண்டுக்கவே மாட்டேங்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா, நான் தான் கேட்டிருந்தேன். ஆமா, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஆகலன்னு சொல்ல முடியாது. ஐயா பொதுவில் இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு கட்சி பேரணி நடந்தால் அதற்கான பொதுமக்கள் சொத்து பாதிக்கப்படும் பட்சத்தில் அந்த கட்சி அல்லது அந்த நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தீர்ப்பு 24 வரும்போது தெளிவா வெளியில வரும். கொஞ்சம் அடி வயிற்றுல கொஞ்சம் கலக்குது, கண்டுக்காமையே நம்ம பேசுவோம். இல்ல கபிலன் இல்ல பேசணும் கபிலன், இது நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க கபிலன், பொது வெளியில இருக்கிற ட்விட்டர்ல பேசுறது எல்லாமே கேக்குறாங்க கபிலன். இல்ல அன்னைக்கு எனக்கு லைவா அன்னைக்கு விஜய் அன்னைக்கு வந்து அந்த லைவா நான் இங்க எல்லாரும் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது நான் இங்க லைவா இங்க பாத்துட்டு இருந்தேன், அதாவது இங்க டேப்ல லேப்டாப்ல பாத்துட்டு இருந்தேன். என்னடா காலைல ஏர்போர்ட்ல இது வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா திட்டமிட்டு நடத்தப்பட்ட கூட்டம், திட்டமிட்டு நடத்துற கூட்டத்துக்கு வந்து ஒரு முன்னாடியே கூட்டி ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து இவ்வளவும் நடந்து அது வந்து அது ஏர்போர்ட்டுக்கு வெளில நடந்தா கூட பரவாயில்ல, சரி கூட்டம் பொதுமக்கள் வரலாம். ஆனா ஏர்போர்ட்டுக்கு உள்ளே நடக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. அதனாலதான் நான் நியாயமா கேட்டு விட்டேன். இல்ல கபிலன், நீங்க சொல்றது கரெக்ட். சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. பேந்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேந்தர் நான் மறைமுகமாக சொல்ல, நேரடியாக சொல்ல விருப்பம் இல்ல. நீங்க கபிலன் போடுற ஸ்பேஸ்ல முன்னாள் நிதியமைச்சர் ஒருத்தர் அந்த ஸ்பேஸ்ல இருந்தாரு, வேற ஐடியில இருந்தாரு. அவரு அன்னைக்கு ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் போக வேண்டிய ஒரு ஸ்கெடியூல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது நீங்க ட்வீட்ல கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா யாரு என்னங்கிறது டீட்டெயிலா தெரியும். நான் சொல்ல பொதுவெளியில சொல்ல விரும்பல, நீங்க போய் பாருங்க. அதனால பாதிக்கப்பட்டிருக்காரு. பேந்தருக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேன்னு. அதனுடைய இல்ல பேந்தர் அப்படியே இருக்கட்டும். ஐயா இல்ல கபிலம் ப்ரோ ஸ்பேஸ்லயே சொன்னாரு, சொன்னாருன்னு நினைக்கிறேன். கபிலனுடைய ஸ்பேஸ் கிட்டத்தட்ட 4.5 hours போச்சு, நான் இருந்தேன். அவர் வந்து காலையில போடுவார் நினைச்சேன், போடல, ஏமாத்திட்டாரு, கொஞ்சம் லேட்டா தான் போட்டாரு. அப்போல இருந்து எண்டு வரைக்கும் இருந்தேன். அந்த ஸ்பேஸ்ல நான் சொல்ற ஒரு சம்பந்தப்பட்ட நபர், முக்கியமான ஒரு பிரமுகர், தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பிரமுகர், சென்ட்ரல்ல வந்து இது ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து கபிலனுடைய ஸ்பேஸ் அஸ் எக்ஸாம்பிளாவே எடுத்து முக்கியமான ஒரு எவிடன்ஸா கொடுத்துருக்காங்க. கபிலன் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். ஆனா என்னன்னாக்கா பொதுவெளியில பேசுறது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோர்ட் வந்து எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து பொதுமக்கள் பேசுறத வந்து காமனா எடுத்துக்குவாங்க. அது வந்து அஸ் அ காமன் மேனா எடுத்துக்குவாங்க எவிடன்ஸ். நம்ம வந்து யதார்த்தமா நம்ம பேசினது, நம்ம எதுவும் பண்ணல. தற்போது கௌசிக் அவர்களும் பிளாக் பேந்த் அவர்களும் பேசுவார்கள் என்பதை தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அப்படி பேசல கபிலன், அன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டிய. சரி ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இல்ல அடிஷனல் ஃபேக்ட் தான் நம்ம சொன்னோம். இதுல நம்ம சொன்னது ஃபேக்ட் தான். நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளவு நடக்குது. நாளைக்கு வந்து இப்ப ஒருத்தர் மட்டும் பேட்டி கொடுத்தாரு, கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் சொன்னாரு, ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்கிறோம், ஒருத்தர் வந்து அவங்க அப்பா சாவுக்கு போறாரு, நிக்கிறாரு, அவரால் உள்ள போக முடியல,
நிலையில அவர் மனசு எப்படி பாதிக்கப்படும்? இங்கதான் வீடு இருக்கு, 10 கிலோமீட்டர் தான் வீடு, இங்கே தாண்டி நம்மளால போக முடியலையா அப்படின்னா இறங்கி நடந்தாவது போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். இவ்வளவு நடக்குது, இங்க உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஃபிளையிங் கிஸ் கொடுத்துக்கிட்டு பொறுமையா உட்காந்துக்கிட்டு என்னமோ அப்படியே நவுத்தி 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 கொண்டு போறோம்னா பின்னாடி இருக்கணும். நீ விக்கலாம், நீ ரசிக்க, நீ கட்சிக்காரன், நீ நிக்கலாம். பொதுமக்கள் பாதிக்கப்படணும் என்ன அவசியம் இருக்கு? இல்ல இது கபிலன் நான் பேசலாம்ல, சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. அன்னைக்கு வந்து அவர் பேர் எனக்கு தெரியல, ஜிப்சியா கபிலன் உங்க ஸ்பேஸ்ல பெரும்போது இருப்பார்ல, கீழ்தான் இருக்காரு தலைவன். அவர் வந்து அன்னைக்கு கொஞ்சம் சொன்னாரு, நீங்க கொஞ்சம் எமோஷனலா அன்னைக்கு பேசுனீங்க. அவர் என்ன சொன்னாருனாக்கா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் ஸ்லீப்பிங் பண்ணல, இவங்க வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த ட்ரிப் கேஸ்ன்னு போகும்போது இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் த்ரோ பண்ணி அப்பவே வந்து ஜட்ஜு தூக்கி போட்டு மூஞ்சில மிதிப்பார். ஐயோ, ஜட்ஜு வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்ணிருக்கீலையா, உனக்கு எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார் அவரு. அது 50 ஆண்டு எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. இந்த 50 ஆண்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த இது வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட இது வரைக்கும் சோஃபார் பிஃபோர் டிவிகே கட்சி முன்னாடி வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்துமே டிவிகே மாநாடு. பார்ட்டி கபிலன் தயவு செய்து மாத்திங்க, டிவிகே பார்ட்டி. டிவிக்கே கட்சின்னு சொல்லக்கூடாதுங்களா, பார்ட்டின்னு சொல்லணுமா? ஆமா பார்ட்டி, சரி அது கட்சி கிடையாது. பேந்தர் நான் சொல்ல தப்பு இருக்கா பேந்தர்? சரி ஓகே. கரெக்ட். இதுல ஓட்டு கணக்கெடுப்பு வேற நடத்துவாங்க போல இருக்கோ. சரி, இப்ப என்னன்னா அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கட்சிகளும் வைக்கப்பட்ட கட்சிகள் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்திருக்கிறாங்க, கூட்டம் நடத்திருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, ஊர்வலம் நடத்திருக்கிறாங்க. இந்த ரோட் ஷோன்னு இப்பதான் சமீபத்துல ஒரு 10 வருஷமா தான் இந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு பேர் வருது. ஆனா யாருமே எதுவுமே பெருசா ஒரு கலவரமோ இல்ல வந்து ஒரு மக்களை தொந்தரவுப்படுத்துற மாதிரியோ, மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் டிராபிக் இருக்கும், பார்த்தா இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, ரைட். இன்னொரு பக்கம் டபுள் வே அப்படி இருக்குன்னா இன்னொரு ரோடு ஃப்ரீயா இருக்கும், நம்ம போயிட்டு வந்துருக்கோம், இப்படி சில பேர் வேடிக்கை பார்ப்பாங்க நின்றுட்டு, அவ்வளவுதான். ஆனா இப்படி மொத்தமா பொதுஜன மக்கள் சாதாரண ஒரு பூ கடைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பூவை வாங்கி விற்கக்கூடிய ஒரு பாட்டிமா முதற்கொண்டு ஒரு தாத்தாவை முதற்கொண்டு பாதிக்கப்பட்டு அவங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ஒரு ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சுதான் ஆகணும். அது நீங்க கூட்டம் கூட்டுறது மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஒரு பொது இடத்துல ஒரு பொது இது நாற்காலியை போட்டு உடைக்கிறது போறது வருது, அவன் வைத்தறிச்சல் எது பக்கத்து மாநிலத்துக்காரன் வந்து இறக்குறாங்க சேர், அவன் பேட்டி கொடுக்குறான், சரி மாநாடு நீ எப்ப பண்ற, நீ காசு கொடுக்குற, ரைட்டு. எம்ஜிஆர் சிலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு கேட் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க, அது மேல ஏறி திங்குன்னு குதிக்கிற, பள்ளிக்கூட ஸ்கூல்ல உட்காந்து அது மேல ஏறி உட்காந்துக்கிற, அடுத்தது அங்க இருக்கிற பாத்ரூம் அங்க போய் நாஸ்திப்படுத்துற, பிளஸ் கரண்ட் கம்பி, ஃபோன் கம்பம், வயிறு, எதை பார்த்தாலும் மேலே போய் ஏறி ஏறி உக்காந்தினா, அன்னைக்கு மதுரை மாநாடுல ஒரு கம்பம் சாஞ்சுது, இவங்க வச்ச போஸ்ட் பெரிய கொடி கம்பம் தான் சாஞ்சு ஒரு கார் மேல விழுந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இவனை பார்த்துட்டு இன்னும் ஒரு 4 பேர் மேல ஏறி கம்பம் சாஞ்சுதுன்னா அந்த கூட்டல சுத்தி இருக்கிறவன் எத்தனை பேர் வீட்டுல வந்து இழ விழுந்திருக்கும், ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப நீங்க ஏறாத இங்க ஏறாத அப்படின்றத கட்டுப்பாடு காவல்துறை வந்து கட்டுப்படுத்துறது வேற. ஆனா நீ உன் கட்சியில இருக்கிறவங்களுக்கு நீ முதல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இதை இதை செய்யாத, இப்படி இருந்தா இப்படி இருக்கணும், இதை மீறி செஞ்சுனா நீ எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட தலைவரோ உன் மாவட்ட தலைவர் தான் நான் பிடிச்சி நான் கேள்வி கேட்பேன். அப்ப இதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு கையொப்பம் போட்டு கொடுக்கணும், ஒரு எழுத்து வடிவத்துல இந்த மாதிரி எந்த அசம்பாவம் நடக்காது, என் கட்சிக்காரர்கள் எதையும் தப்பா செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி எந்த அசம்பாவம் நடக்காது, நாங்க கட்டுப்பாட்டோட இருப்போம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி முன்பணம் ஏதோ ஒன்று ஒரு ஷூரிட்டி பணம் ஒன்று கட்ட சொல்லுங்க. அது ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கணும். இப்ப நீங்க இந்த ஏரியா இருக்குன்னா 7 இடம் 8 இடம் உங்க பர்மிஷன் கேட்கறாங்க, அந்த 7 8 இடத்துல வந்து இது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னார், தன்னார்வலர் ஒருத்தர் சொன்னார், சார் இவங்க கேட்கிற பர்மிஷன் இடம் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல்வாதிகள் யாரும் கேட்காத இடம், ரொம்ப கிரௌடா ரொம்ப கிரிப்பா இருக்கிற இடம், சின்ன சந்து மாதிரி இருக்கும், 4க்கு 4 ரூம்ல வந்து 10 பேர் நின்னா கூட்டம் அதிகமா தான் இருக்கும். நீ ஒரு கிரவுண்ட்ல போய் நின்னு பாரு, 10க்கு 10 ரூம்ல நின்னு பாரு, அந்த கூட்டம் கம்மியா தான் தெரியும். அந்த மாதிரி நீங்க கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக நீங்க ஒரு சின்ன ஒரு சந்து ஒரு இடத்த பாக்குறதுனால இப்ப அந்த இடத்துல மாற்று வழி இருக்கணும். மாற்று வழி இருந்தாதான் காவல்துறைக்கு ஒரு இயல்பா இருக்கும். இல்லைன்னா நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க போட்டு உட்காந்தீங்கன்னா என்ன வருது? பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அரசியல் பண்ணுங்க, ஆனா பொதுமக்களுக்காக தான் அரசியல் பண்றீங்க. அப்படிப்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா பொதுமக்கள் உங்களுக்கு மேல வெறுப்பு தான் ஒரு தர நம்பிக்கை வராது. ஐடியா கொடுத்தனா என்ன நிப்பாட்டி விட்டுருங்க. நான் எனக்கு என்ன அறியாம என்ன சில நேரத்துல ஐடியா கொடுக்குறேன்னா எனக்கு அப்பப்ப சொன்னாங்க. இல்ல கபிலன், அதாவது இப்ப கொஞ்சம் ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கேன் கபிலன், அவங்க சொன்னாங்க அண்ணாவை பார்த்துட்டே வந்து நேத்தைக்கு வந்து அந்த சென்டர்ல ஸ்டேஜ் போட்டு வந்து நடந்து வந்தாரு, வண்டியில வந்தாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்
2021 கீழே உட்காந்துருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து அணில் குஞ்சு கீழே உட்காந்துருக்கும். நீங்க வேணா போய் பார்த்துக்குங்கய்யா. 2021 எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு பிறகு வந்து சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேஜ் போட்டு நடந்தது அப்படி தெளிவா இருக்குய்யா. வீடியோவாவே இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு, நீங்க ஒரு நெட்ல போய் சர்ச் பண்ணாலுமே இருக்கு. உங்களை பார்த்துதான் வந்து ஒரு பெரிய கட்சி வந்து சூடு போட்டுக்கணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ் கபிலன். இல்ல இவனுக்கு முதல் மாநாடு எது, மாநாடு எது, பொதுக்கூட்டம் எதுன்னு தெரியல. நேற்று நடந்தது ஒரு விழா பொதுக்கூட்டம், அவ்வளவுதான். இது மாநாடு கிடையாது. மாநாடுக்கெல்லாம் வந்து போஸ்டர் அடிச்சு 234 தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் எல்லாரும் போவாங்க. எல்லா தொகுதியில எம்எல்ஏ தொகுதியில இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் அந்த திமுக மேடையில இருப்பாங்க. நேற்று நடந்தது ஒரு விழா, கரூர்ல நடத்துறாங்க. அதை சுத்தி இருக்கிற ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அதை வந்து இது பண்ணுவாங்க. எல்லாரும் தான் அதுல வந்து இது பண்ண மாட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பொதுக்கூட்டம், மாநாடுல. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த முதல்ல அந்த சந்தேகம் கேட்க வந்தேன், அது டைவர்ட் ஆயிடுச்சு. 24ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைப்பு, 20ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச அடுத்தது எங்க வராப்புல விஜய்? 20ஆம் தேதி தேனி, மதுரை, நாகப்பட்டினம் கபிலன் ப்ரோ. நாகப்பட்டினம் சொல்லிருக்காங்க கபிலன், அது கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா வந்து அவர் வந்து இறங்கி வீட்டுல இருந்து வந்து கீழே இறங்கி பஸ் எடுத்து போய் முன்னாடி 4 பேர் நடந்து பின்னாடி வண்டி போயிட்டு எங்கங்கிறது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல கபிலன். சரி, இப்ப என் கேள்வி என்னன்னா, 24ஆம் தேதி அன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, இல்ல பிளாக் பேந்தர் கேக்குதுங்களா? என் கேள்வி என்னன்னா, தீர்ப்பே வந்து இந்த கேஸோட இப்ப இன்னைக்கு வந்து அந்த கட்சியோட சிடிஆர் நிர்மல்குமார் அவர் கொடுத்த வழக்குல தான் இப்ப இந்த தீர்ப்பு விசாரணைக்கு போச்சு. இதை விசாரணை பண்ணி தான் இப்ப அவங்க வந்து நீதிமன்றம் அவங்களுக்கே வந்து ஒரு கேள்வி கேட்டு 2-3 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப தீர்ப்பு வரும் வரை இப்ப 20ஆம் தேதி போவாங்களா போக மாட்டாங்களா? இல்ல, காவல்துறை அனுமதி கொடுக்குமா கொடுக்காது? டெஃபினெட்லி போவாங்க கபிலன். அதாவது நிறைய பேருக்கு என்ன தெரியல மாட்டேங்குது அப்படின்னாக்கா, தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்டூபிட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ உள்ள கட்சியா. இது பார்ட்டி குரூப், டான்ஸ் குரூப், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆரம்பிச்சவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உள்ள இது தமிழ்நாடு போலீஸை பத்தி தெரியாது நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து எதையுமே வந்து ஈஸியா விட்டுற மாட்டாங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது நான் சொல்றேன், அவர் ஜிப்சி எனக்கு தெளிவா சொன்னாரு, என்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அல்லது போலீஸ் வந்து தெளிவா கலெக்ஷன் இது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோர்ட்டுக்குன்னு டெஃபினட்டா போகும்போது தூக்கி த்ரோ பண்ணிடுவான். அதை த்ரோ பண்ணாக்கா அவங்க வந்து அஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஜிப்சி அன்னைக்கு சொன்னார். ஜிப்சின்னு நினைக்கிறேன், அவர் தானே கபிலன் அன்னைக்கு? ஆமா, இல்ல அன்னைக்கு சித்ரா அரவிந்த் இல்ல, ஜிப்சின்னு ஒருத்தர் தான் அவர்தான் சொன்னாரு. ஆமா, ஆனா விஜய் என்னன்னா, இப்ப 7 மணிக்கு மேல அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த இது வந்து என்ன ஸ்டே கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்த இதுக்கு 24ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. தள்ளி வச்சிருக்க வரைக்கும் பர்மிஷன் கொடுக்க கூடாது, இடைக்கால தடை அப்படின்னு வந்து இடைக்கால தடை சொல்ல வரேன். அந்த பெட்டிஷனை பார்த்தாதான் தெரியும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுவோம். சப்போஸ் இடைக்கால தடை நாளைக்கு ஒரு பெட்டிஷன் போகுது, இதுவரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து பொது வழியில நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாளைக்கு ஒரு பெட்டிஷன் இது கோர்ட்டுக்கு நேரடியா போகுது. எனக்கு ஒரு சந்தேகம், அதுதான் இப்ப நீங்க நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ல தான் சொல்றேன். சப்போஸ் இப்ப இன்னைக்கு கொடுத்த இதுல வந்து இடைக்கால தடை, அதாவது டெம்பரவரி இது வந்து பண்ணி வச்சிருக்காங்கன்னா நமக்கு தெரியல, அது பார்த்தா தெரியும். சப்போஸ் இன்னொன்னு என்னன்னா, அது கோர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். என்னோட தனிப்பட்ட கருத்து, கோர்ட் வந்து டெம்பரவரி தடை கொடுக்க கூடாது. அடுத்த இதுவும் போகணும், தீர்ப்பு வரைக்கும் அடுத்த எவிடன்ஸும் வேணும். ஏன்னா இவனுங்க மொத்தமா என்னைக்குமே பர்மிஷன் கேட்க முடியாதபடி பண்ணி விடணும். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நிமிஷம். வழக்கு தொடுத்தது தாவக டிவிகே கட்சியோட பொதுச் செயலாளரா என்ன ஒரு பொறுப்புல இருக்காரு சிடி நிர்மல்குமார். வழக்கு தொடுத்தது அவங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கடுமையான கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க, அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் போய் வழக்கு தொடுத்தாங்க. அதுக்கு தான் பதில் அடிச்சிருக்கு காவல்துறை. பதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அதனாலதான் நாங்க இத்தனை கட்டுப்பாடுகள் நாங்க வைத்தோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த திருச்சி இவங்க இந்த அரியலூர் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவங்க அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அதை பார்த்துட்டு தான் நீதிபதி அங்க ஒரு கருத்து இப்ப சொல்லிருக்கிறாரு. இப்ப
நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது கொடுத்து இல்ல எச்சரிக்கை விடுத்து ஒரு வார்ன் பண்ணிய மறுபடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா நீதிமன்றமே இப்ப வந்து நீங்க அந்த வசூல் பண்றதுல முக்கியமா அந்த சேதாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கான நிதியை வந்து நீங்க கொடுத்தே ஆகணும், அதுக்கான செலவீடுகள் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நீதிமன்றமே தலையிட்டு அந்த அதாவது நீதிமன்றமே முன் வந்து அந்த வழக்கை எடுத்து வச்சு விசாரிக்கும் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு நடுவுல 4 நாள் கேப் இருக்கு. 20ஆம் தேதி சனிக்கிழமை, 24ஆம் தேதி மறுபடியும் கேஸ் விசாரிக்கிறாங்க. அப்ப 20ஆம் தேதி பர்மிஷன் இங்க காவல்துறை கொடுக்குமா இல்ல எப்படி? இல்ல கபிலம் ப்ரோ, அதுல வந்து கண்டிப்பா பெர்மிஷன் வந்து இப்போதைக்கு வந்து நீதிமன்றம் தடை விதிக்கலன்னா கண்டிப்பா பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா நீதிமன்றம் எதுவுமே கட்டுப்பாடுகள் போடுவாங்க. சொல்லலையே, ஒத்தி தானே வச்சிருக்கு. இல்ல அது என்ன கபிலன் சாரி மஸ்கோடி நான் இன்டரப்ட் பண்றேன், சாரி மன்னிச்சுக்கணும். இல்ல கபிலன், அதாவது வந்து அவங்க வந்து தடை விதிக்கல அப்படிங்கிற பட்சத்துல வந்து கோ ஹேட், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவங்க பண்ணுவாங்க. ஆனா என்னன்னாக்க இவங்க கொடுத்த பெட்டிஷன்ல வந்து இது வரைக்கும் வெளியே வராத விஷயங்கள் என்னன்னாக்க எங்களுக்கு இந்தந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது எந்தெந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது 24ஆம் தேதி தெளிவா தெரியும். அவங்க வந்து ரொம்ப கடுமையான வந்து தடைகள் விதிக்கிறாங்க, நாங்க வந்து பேரை நடத்துறதுக்கு மாடல் நடத்துறதுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து என்னங்கிறத இது வரைக்கும் தெளிவா வெளியில வரல. ஆனா பெட்டிஷன் கொடுக்கும் போது அவங்க சொல்லியிருக்கணும், நான் வந்து ரோட் ஷோ பண்ண முடியல, நான் நடு ரோட்டை நடந்து போக முடியல, கார் மேல ஏறி நடந்துக்க முடியல, மைக்கு கெட்டு போச்சுனாக்க பிளக்கா கத்தி பேசணும், அதுக்கு எனக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்து இது வரைக்கும் வெளியில வரல. 24ஆம் தேதி அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வெளியில வரும். ரெண்டாவது நாளைக்கு 10-10:30 மணிக்கு வந்து இன்னும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா வரும். என்னன்னாக்கா அவங்க எந்தெந்த மாதிரி வந்து தடைகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற நாளைக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம இது இந்தியன் டைம் ஒரு 11:30 மணிக்குள்ள இன்ஃபர்மேஷன் வெளியில வந்திருக்கு. ஆனா வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு அந்த பார்ட்டிக்கு அந்த இது கராட்டே கோஷ்டிக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சிரும். அது வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது. கௌஷிக் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் கைக்கு வரல நமக்கு. 7 மணிக்கு வருதாமே, இவரு பிளாக் பந்தர் ஏதோ சொன்னாரு. அதான் இன்னைக்கு இல்ல ஜட்ஜ்மெண்ட் காப்பி இல்ல, இன்னைக்கு நடந்த கேஸோட ரிட் பெட்டிஷன் காப்பி வரும். ஜட்ஜ்மெண்ட் தான் தள்ளி வச்சிருக்காங்களே. 24ஆம் தேதி ரிட் பெட்டிஷன் காப்பி இன்னைக்கு நடக்கிறத வந்து மெட்ராஸ் கோர்ட்ல ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணது தான் நமக்கு. ஆமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். பிளாக் பேந்தர் அந்த என்ன காப்பி இன்னைக்கு வரும்னு சொன்னீங்க? அந்த ரிட் பெட்டிஷன் இப்ப இது வந்து இந்த ரிட் காப்பி அப்படின்னா அங்க வந்து என்ன சொல்லி அவங்க தரப்பு வாதம் என்ன சொல்லி அவங்க வந்து தரப்பு வாதம் என்ன வச்சாங்க, இங்க நீதிபதி என்ன சொன்னார்ன்ற டீடைல் கரெக்ட்டா? ரெண்டுமே வரும். ஆமா ரெண்டுமே வந்துரும். ஆமா இன்னைக்குதான் நடந்திருக்கு கேஸ். அப்ப 6 மணி 7 மணி போல அப்லோட் பண்ணுவாங்க. நான் லாஸ்டா இப்ப ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி செக் பண்ணேன், இன்னும் அப்லோட் ஆகல. இது நம்ம எப்படி இது எப்படி நீங்க எடுப்பீங்க? இது எப்படி எடுப்பீங்க பிளாக் பேந்தர் கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். வெப்சைட் இருக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட். ஒரே நிமிஷம் வெப்சைட் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் வந்து mhc.tn.gov.in. இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? MHC-னா மெட்ராஸ் ஹைகோர்ட், அது MHC ஷார்ட் ஃபார்ம். .tn தமிழ்நாடு, .gov கவர்மெண்ட், .in. இப்ப இதுல போயிட்டு நம்ம வந்து சில இதுல நம்ம கேஸ் நம்பர் போடுவோம், டீடைல் எடுப்போம் கரெக்ட்டுங்களா? இதுல எப்படி டீடைல் கேஸ் நம்பர் போடுவோம், டேட் போட்டு எடுக்கலாம். இப்ப இன்னைக்கு கரண்டான இது வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் ஆச்சுன்னா வந்துரும். இன்னைக்கு டேட் இருக்கும் கபிலன். இன்னைக்கு டேட்ல வந்து எது வந்து ப்ரொசீடிங் ஆச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டீடைல் நமக்கு தெரியும். ஆமா டிஃபரண்ட் நிறைய இருக்கும். கேஸ் என்ன கேஸ், பெட்டிஷன் கேஸ், கிரைம் கேஸ் நிறைய இருக்கும். இது வந்து ரிட் பெட்டிஷன் தான். அதனால WT அப்படின்னு இருக்கும். WTSRன்னு ஏதோ ஒரு ரிட் பெட்டிஷன் வரும். WRPTY MHC.tn.government.in கரெக்ட்டுங்களா? ஆமா மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்.தமிழ்நாடு.government.in. ஓகே ரைட். ஆமா சொல்லுங்க கௌஷிக் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல கௌஷிக் சொல்ல முன்னாடி கபில நான் சொல்லி கீழே போயிடுறேன். இந்த ஜிப்சி இருக்காருல்ல, அவர்லாம் வந்து கடவுள் மாதிரியா, எப்பயும் நடக்க போறத அன்னைக்கே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. கலெக்ஷன் பண்ணுவாங்க தமிழ்நாடு இது போலீஸ், கொண்டு போய் கோர்ட்ல வைப்பாங்க, கோர்ட்டுக்கு இவங்க போவாங்கன்னு அன்னைக்கே சொன்னார் அந்த மனுஷன். அது அப்படியே சொன்ன ஜிப்சி. அவ்வளவுதான். ஓகே தேங்க்ஸ் கபிலன்.
ஜிப்சி. ம் வேற லெவலு. நம்ம ஸ்பேஸ நிதியமைச்சர்லாம் கேட்கிற லெவலுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்கப்பா. சொல்லுங்க கௌஷிக். இல்ல இல்ல அன்னைக்கு பேச நல்லா தான் போயிட்டு நம்ம அந்த கடைசியா அந்த பாண்டியன் மட்டும் மேல கேட்டோம்னா இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு போட்ட ரிட் பெட்டிஷன்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இல்ல அப்படி ரிட் பெட்டிஷன் நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்பரை வச்சே போட்டு எடுத்துடலாம். ரிட் பெட்டிஷன் நம்பர் இதான் அப்படி. ஆனா ஒரு சில வழக்கு தானே இந்த மாதிரி பொதுவா நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து இப்போ விசாரிக்கும் போது சில நேரத்துல நீதிமன்றம் நேரத்தை வீணடிக்கிறனால அபராதம்லாம் போடுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம், முன்னால நடந்திருக்கு இல்லைங்களா? இப்ப நாளைக்கு வந்து இப்ப அடுத்து விஜய் இது வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ற அடுத்த மாவட்டத்துல வந்து இந்த மாதிரி வந்து நடக்குது. ஏதோ இந்த மாதிரி கூட்டம் போய் இந்த மாதிரி ரொம்ப பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு இந்த இப்ப திருச்சியில இருக்கிற மாதிரியே பண்ணிட்டாங்க. இப்ப இதுவும் டாக்குமெண்டேஷன் ஆகும் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. இத நீங்க உளவுத்துறை இப்ப ஹைகோர்ட் இன்னைக்கு இதுல நீங்க ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து தடை போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே ஃபைன். நீங்க சொல்ற மாதிரி சாட்டர்டே ஈவெண்ட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ண முடியும். ஆனா இன்னும் தடை விதிக்கல. அது 24ஆம் தேதினு கொடுத்துருக்காங்க. அப்ப இது நடக்கும். இப்ப 24th எனக்கு ஒரு நடக்கும். டவுட் இருக்கு கௌஷிக். எனக்கு ஒரு டவுட், சந்தேகத்துக்காக கேட்கறேன். இப்ப அந்த மாதிரி கூட்டங்கள்ல மீடியா எல்லாம் மைக் கொடுத்து இந்த மாதிரி மீடியா எல்லாம் சில தொண்டர்களை மைக் கேட்டு இந்த மாதிரி பேச வைக்குது, கேட்கறாங்கல்ல, கேள்வி கேட்கறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல அவங்க எல்லாம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குட்டி பையன் வந்து சீமான்லாம் இதாயிடுவான் அப்படி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லலாம் பேசுறாங்க இல்லையா? இதெல்லாம் உளவுத்துறை கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் எடுக்குமா? அது ரிப்போர்ட் எடுக்கிறது என்ன, அதான் ஆன்லைன்லயே வந்துருச்சு. இது ரிப்போர்ட்டட் அப்படியே டாக்குமெண்டட் தான். ஏன்னா இப்ப அங்க இருக்கிற அந்த கூட்டங்கள்ல சீமான் கட்சிக்காரன் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா அங்க டிவிக்கில இருக்கிற தொண்டர்கள் வந்து ஆஃப்லைன்ல அங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது மற்ற கட்சி தலைவர்களை பத்தி ரொம்ப ஆபாசமா அங்க உட்காந்து பேட்டி கொடுத்து இல்ல போட்டு அப்படியே அது 10 கடந்து போயிடுறாங்களா, இல்ல இதெல்லாம் கண்டுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்ல நீங்க அது கரெக்ட். பட் ஆனா பேசுறது எல்லாமே மைனஸ் தானே உங்களுக்கு. சின்ன பசங்க, நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண முடியாது, பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. சின்ன பசங்க அவங்க வந்து மெச்சூர்டாவும் ஆகல. பெரியவங்க இந்த மாதிரி இப்ப அந்த நேஷனல் சேனல் இப்ப அந்த நேஷனல் சேனல் கௌஷிக், இப்ப அந்த நேஷனல் சேனல் ரிப்போர்ட்டர் இருக்காரு இல்லையா, அவர் நினைச்சா இந்த மாதிரி வந்து பொது இடத்துல இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பையன் மேலேயோ அந்த கூட இருந்த அந்த 2-3 பேர் மேலேயோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அது போறாங்க போல, அது வேற விஷயம். ஆனா பண்ணலாம் இல்லையா? இருக்கு. அவரு வேலை செய்யற இடத்துல அவர் தடுக்கிறது தானே அது. சேகரிக்க தானே போயிருக்காரு, அங்க அவரோட வேலையில தான் இருந்திருக்காரு. அதை பண்றீங்கன்னா அதுக்கு அஃபென்ஸ் அவர் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் இருக்குல்ல. அதுதான் டீட்டெயிலுங்க கேட்டு என்னன்னா கவர்மெண்ட் அப்படி பார்க்காதுன்றேன். இருக்கிறது மைனஸ். ஏதோ நம்ம பசங்க தான், சின்ன பசங்க தான். மேபி இன்னும் 2-3 எலெக்ஷன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மெச்சூர்டு வந்து அவங்களுக்கான டிசைட் ஆஃப் அத்தாரிட்டியை சூஸ் பண்ணிடுவாங்க. விஜய் ஃபேன்ஸ்க்கு மெச்சூரிட்டி வரும்னு சொல்றீங்க. இல்ல கௌசிக் சொல்றதுதான் சரி. அது கபிலன் என்னன்னா இப்ப கம்ப்ளைண்டே கொடுத்தா கூட அந்த சின்ன பையனை கூப்பிட்டு மன்னிப்பு கடிதம் தான் வாங்கிட்டு அனுப்புவாங்க. நடக்கும். ஆமா அவ்வளவுதான் நடக்கும். நான் என்ன கேக்குறேன்னா அந்த இப்ப அவனுங்க இது பாக்குறதுனால இப்ப கௌஷிக் ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி மெச்சூரிட்டி வந்துடும், அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி வந்துடும். அடுத்த எலெக்ஷன் வரையும் கட்சி இருக்குமான்னு தெரியாது. இல்ல எப்பயுமே தமிழ்நாட்டோட சாபக்கேடுனா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ப்ராப்பரா இது பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா அது ஒண்ணு நாம் தமிழருக்கு போவோம், இல்ல இந்த மாதிரி டைவர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்ல தான் பார்ட்டிக்கு எப்பவுமே ஓட் பேங்க் இருக்கு. நான் அந்த ஓட் பேங்க் பத்தி வரல. பட் என்னன்னா அந்த ஒரு அரசியல் நிறைய பேர் சொல்றாங்க, பத்திரிகையாளர்ல நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கிறேன். விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியில இருக்கக்கூடிய இந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய நபர்களை வந்து அரசியலமைக்கப்பட்ட இன்னும் அரசியலுக்கு பழக்கப்படுத்தல, அவங்க இன்னும் ரசிகர்களா தான் இருக்கிறாங்க, இன்னும் அரசியலாக்கப்படலை அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் அது அப்படியே உண்மையாகிற மாதிரி தான் நிறைய பேர் அதை வெளில தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு தான் நான் கேட்டேன். ஆமா, அதுக்கு அவங்க தான் இனிஷியேட்டிவ் பண்ணி பாசறைகள் நடத்தணும். அப்ப நிறைய வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். பொலிட்டிக்கலா வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடத்தணும். அவங்க தொகுதி வரையுமா வட்டமோ மாவட்டமோ அந்தந்த இடத்துல அவங்க இனிஷியேட் பண்ணணும். என்ன பாலிடிக்ஸ்னா என்னன்றதை டீச் பண்ணணும். இப்ப எதுவுமே இல்லாம அவங்க வெறும் களிமண் தானே, நீங்க எப்படி வேணா பேசலாம்.
அவனை நீங்க வெறும் கோஷம் போட மட்டும் சொன்னீங்கன்னா கோஷம் தான் போடுவான். பட் அவனுக்கு உட்கார வச்சு புரிய வைக்கணும்ன்றதுதான் பிரச்சனை. இங்க இருக்க இப்ப திராவிட கழகமோ திமுக இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இப்ப ஓட்டு அரசியல்ல திமுக இருக்குன்னா இதுல கழக அரசியல்ல தீகா இருக்கும். தீகா போய் வேலை சொன்னாங்க. இப்போதைக்கு அவங்க இல்ல. பட் முன்னாடி அவங்க பார்த்த வேலைகள் தானே இன்னைக்கு திமுக உள்ள இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் நடக்கும், நமக்கு நடந்திருக்கு. அதனால நம்மளுக்கு நிறைய ஒரு அவேர்னஸும் கிடைச்சிருக்கு. பட் இப்ப இருக்க இந்த ஜெனரேஷனுக்கு டிவிக்க மாதிரி விஜய் லீடர் வந்து இப்ப கிளை கழகமோ இல்ல அவங்களுடைய கட்சியோ இதற்கான இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்கன்றதுதான் பிரச்சனையே நமக்கு. இப்ப அவங்க அரசியல் படுத்தணும்னா இந்த மாதிரி சண்டை போடும் போதோ அவனுக்கு ஒரு நாள் புரிய வரல, நம்மளுக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு ஒரு நாள். இப்ப நானுமே ஃபர்ஸ்ட் ஓட்டு இதுவுக்கு தான் போட்டிருப்பேன். எனக்கு தெரியாது அப்ப என் வயசுல நான் போட்டது பிஜேபிக்கு தான் போட்டேன். பட் இப்ப என்னோட புரிதல் வேறையா இருக்குல்ல. நான் அதோட என்ன மீன் பண்ணி தான் சொன்னேன். இப்ப ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவனுக்கு புரிதல் கண்டிப்பா வரும். என்ன நடந்திருக்கு அவன் கம்பேர் பண்ணுவான்ல, வேலை வாய்ப்புலயும் சரி பொருளாதாரத்திலயும் சரி மத்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி தானே ஆகணும். எப்படி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போய் பார்ப்பான்ல, அப்ப அவனுக்கு புரிதல் கண்டிப்பா வரும் தான் நான் பாக்குறேன். பட் அது நம்ம பசங்க தான். அவனுங்க வந்து இன்னைக்கு பண்றதெல்லாம் ஓகே தான். பட் மைனஸ் அவனுங்களை வந்து நம்ம ரொம்ப ஒதுக்கிட்டோ அவனுங்களை தவிர்த்துட்டோ நம்ம அரசியல் பேச முடியாது. பட் கவர்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்காது. ஏன்னா நீங்க அந்த ரேலியிலே பாத்தீங்கன்னா இறங்கி தடையடிலாம் நடத்திருக்கலாம். பட் கொஞ்சமாவது அக்ரஷனாவது காட்டியிருக்கலாம். ஆனா எதையுமே காட்டியிருக்காது கவர்மெண்ட். 100% அவங்கள வந்து ஓகே ஃபைன். இத்தனைக்கும் நீங்க அன்பில் மகேஷ் அண்ணா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ஸ்கூல்ல வந்து உரைச்சிருப்பாங்க, நீங்க வாங்க பாருங்க போங்க, இந்த மாதிரி பொது சொத்தை சேதப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கோம் பாருங்க. ஆனா இவனுக்கு சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க, எங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு. பட் இது வேற ஒரு பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருந்திருந்தா இந்த அட்ராசிட்டிஸை வந்து அலோவ் பண்ணிருக்குமா ஒரு கவர்மெண்ட்? ஏன்னா பாக்குற விதம் அப்படிதான் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் இவங்களையும் அரவணைச்சுதான் பாக்குது. இல்லைன்னா இந்த அளவுக்கான பிஹேவியர்ஸை வந்து கண்டிப்பா யாரும் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை வந்து அவனுங்களுக்கு வந்து என்னன்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது, எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். இந்த தம்பிக்கு இந்த ஊர்ல சொல்லுவாரு தலைவர், எங்க வேணாலும் உட்காரலாம், எங்க வேணாலும் போலாம். அந்த மாதிரிதான் இவங்களுக்கு அப்படியே அவுத்து விட்டு காலம் மாதிரி உட்காந்து விட்டுறணும். நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரும் எதுவும் கேள்வி கேட்க கூடாது. கரெக்ட் கபிலன். என்னன்னா இப்ப கௌசிக் சொன்ன மாதிரிதான். என்னன்னா முதல்ல இவனுக்கு அரசு அடக்குமுறைனா என்னன்னே தெரியல. சரி நீ ஒரு ரசிகர், சின்ன பசங்க கூட்டம், உன் தலைவர் வந்து வந்திருக்கான், அரசியலுக்கு வந்திருக்கான், நீ கொஞ்ச நாள் கொண்டாடுற, எலெக்ஷன் வரைக்கும் கொண்டாடிட்டு போன்னு விடுறதுதான். சரி போய் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போ அப்படின்னு வந்து இதுவா விடுறதுதான். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்து விடுறதுதான். அரசு அடக்குமுறைன்னு ஒண்ணு பண்ணுச்சுன்னா மன்னம் பனையூர்ல உட்கார முடியாது, வாய்தான் அலையணும். 10 கேஸ் போட்டு விட்டுச்சுன்னா போதுங்க இவங்க அண்ணன் மேல. அந்த கேஸை இவன் வந்து நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அந்த மாதிரி பண்ணுமா? பண்ணாது அரசு. கேஸ் இந்த மாதிரி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனதுல ஏதோ ஒரு அந்த பையன் தள்ளி விட்ட பவுன்சர் கேஸ் மேட்ரை ரொம்ப அறக்க பறக்க ரொம்ப அவசர காட்டி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அத்தனை டிவிக்கு ஐடியும் அதை ரொம்ப எடுத்து பரப்பி விட்டு, இல்ல பாருங்க இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதை ஃபோர்ஸ் பண்ணி எங்க வழக்கு இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தது. நல்ல தெளிவா தெரிஞ்சது எனக்கு அதுல ஒரு விஷயம். அது சரி தப்பு இல்லை, அதுல உண்மை இருக்கு உண்மை இல்லை, நான் அங்க வரல. ஆனா வழக்கு எந்த விதத்திலையும் இங்கே விஜய் மேலேயோ இங்கே விஜயோட துணை இவரு பேர் என்ன புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் மேலேயோ இல்ல தேர்தல் பொதுச் செயலாளர் மேலேயோ யார் மேலேயோ விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க கட்சியில. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கூட்ட நேரத்துல ரேலி நேரத்துல போன தடவையே 3 செல்போன் திருட்டு ஒண்ணு நடக்குது. ஓகேங்களா? இப்ப தன்னுடைய செல்போன் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பா. இப்ப போன தடவை எனக்கு தெரிஞ்சு நியூஸ் மீடியால பார்த்த வரைக்கும் 3 பேரோட செல்போன் தொலைஞ்சது. இப்ப நாளைக்கு ஒரு நகை தொலைஞ்சு போச்சு, இல்ல இந்த மாதிரி செல்போன் இன்னும் ஒரு 10 பேர் தொலைஞ்சு போச்சு. இந்த மாதிரி என் குழந்தை கூட போன தடவை ஒரு குழந்தை கூட ஏதோ கூட்டத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியா காவல்துறை வேற தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லி கூட நியூஸ்ல கூட பார்த்தேன். இப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இப்ப இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும் இல்லையா, ஒரு ஸ்டேஷன்ல இவ்வளவு ரிப்போர்ட் வரும் இல்லையா. இப்ப இந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து அடுத்து நடக்கக்கூடிய இதுல நடக்கும்போது தான் அந்த டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணி இங்க வாண்டடா போயிட்டு அவங்களா போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுவாங்களா, அதாவது நீதிமன்றம் போய் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, இல்ல வேற யாரா போட்டு அதுக்கு பதில் தான் சொல்லுமா காவல்துறை, அதாவது அரசாங்கம்?
ஏன் கேக்குறேன்னா, இப்ப கேஸ் போட்டது வந்து டிவிகே கேஸ் போட்டு அதுக்கு பதில் தரப்பா காவல்துறையில இருந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா கபிலன், இப்ப எஸ்பிஎன் ஒன்னு சொல்லிட்டு போனார்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப நீங்க பேசுனது கூட அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவனுங்களை வந்து பொதுமக்கள் செருப்பால் அடிக்கும் போது தான் கவர்மெண்ட்டுக்கும் பிரஷர் வரும். சரி, எல்லா மக்களும் கேட்கறாங்க, அப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்து இவங்களை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப எதுவும் இல்லாதது இருப்பாங்க. அது மாதிரி இவங்களை முதல்ல வந்து பொதுமக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். பொதுமக்கள்கிட்ட இவனுங்க வந்து டேஞ்சரஸ் ஆனவனுங்க அப்படின்னு வந்து வெளியில பேசுறதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் அரசு அதோட வேலையை செய்யும். சப்போஸ் அப்படி இல்ல, பொதுமக்கள் வந்து கோவப்படாத வரைக்கும் ஓகே, ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்ற பொழுதுதான் இருந்துருவாங்க. நம்ம இப்ப பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் வருமா? இது மூலமா கரண்ட் கீழே இருக்குனாலே காலை வச்சா ஷாக் அடிக்கணும், நமக்கு நல்லாவே தெரியும். அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாதுல. ஆமா ரைட், இந்த மாதிரி நடக்குது, நாளைக்கு இதை விட பெருசா நடந்தா என்ன பண்ணலாம்? சரி, அப்போ ஒழுங்குமுறைப்படுத்துவோம். இத்தனை பேர், உனக்கு எத்தனை போலீஸ் பாதுகாப்பு வேணும்? பாதுகாப்பு அதிகமா வேணும்னா அப்ப பாதுகாப்பு இத்தனை ஆயிரம் போலீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒண்ணு கேட்கணும். இல்லைன்னா இவங்க கொடுக்கணும். அப்ப இதுல எங்களால இவ்வளவுதான் அலாட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வரமுறைக்குள்ள வரணும். இத்தனை பேர் தான் சிட்டிக்குள்ள வரணும். வெளியில இருந்து நீங்க ஆட்களை கூட்டு வரக்கூடாது. இந்த மாவட்டத்துல இருந்து மட்டும் ஃபார்ம் ஆனா ஓகே, ஆனா வெளி மாவட்டத்துல இருந்து உள்ள வரத்துக்கு தடை. அந்த மாதிரி ஏதாவது வந்து காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இது இருக்குல்ல, பொதுவா ஒண்ணு இருக்குல்ல, இது ஒண்ணு, அதாவது ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு அப்படின்னா இல்ல, ஏற்கனவே அப்படிதான் கொடுத்தாங்க. இருந்தும் அவன் வந்து இந்த இவன் லெப்ட் பாண்டி எல்லாம் வந்திருந்தான். தனிப்பட்ட நபர்கள்லாம் அப்படி தனித்தனியா அவங்கவுங்களா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா தனித்தனியா அவங்கவுங்களும் தனித்தனியா வர மாதிரி, பஸ் ஏறி கார்ல வர மாதிரி. இவனுங்கதான் 2 நாள் முன்னாடி வந்துடுறானுங்களே. 2 நாள் முன்னாடி ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிக்கிறானுங்க. அதை போய் அங்க பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துக்கிறானுங்க. கப்பு சிக்ஸ் கூட கண்ட இடத்துல பேண்ட் வைக்கிறானுங்க. இன்னைக்குதான் ப்ரோக்ராம்னா அன்னைக்கு வந்து செக் போஸ்ட் இருக்கும், போலீஸ் உள்ள விட மாட்டாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடியே வந்துடுறாங்க. இல்ல கபிலம் ப்ரோ, அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு அவனுங்க கேட்டது வந்து ரோட் ஷோக்கு எல்லாம் பெர்மிஷன் கேட்கல. அங்க போய் அந்த பேசுறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கேட்டிருந்தானுங்க. அதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்திருந்தது. அவனுங்க வந்து அதை ரோட் ஷோ மாதிரி மாத்திட்டானுங்க. அதனாலதான் சைட்ல பேரிகேட் எல்லாம் போடல போலீஸ். இப்ப ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தா சைட்ல பேரிகேட் எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப அடுத்தது எங்க போறதா இருந்தது? ஒரு நிமிஷம் பாபு சொல்லிடுறேன். அடுத்து இப்ப எந்த மாவட்டம்? தேனியா? நாகப்பட்டினம் கபிலம் ப்ரோ. நாகப்பட்டினம். இப்ப நீங்க நாகப்பட்டினத்துக்கு சென்னையில இருந்து விமானத்துல போயிட்டு அதுக்கப்புறம் அங்க ரோட் ஷோ பண்ணுவீங்களா, இல்ல இங்க இருந்தே வண்டியில போவீங்களா? அங்க ஏர்போர்ட் இருக்குல்ல நாகப்பட்டினத்துக்கு? இல்ல திருச்சி போயிட்டு போலாம், இல்லன்னா பை ரோடு தான். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். அதுதான் நான் கேட்கலாம். சொல்லுங்க பாபு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது நீங்க சொல்ற மாதிரி ரோட்ல வந்து எல்லாரையும் அவங்கள பிளாக் பண்றது அப்படிலாம் வந்து போலீஸ் நம்மள்ட்ட அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது. அவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட. ரோட்ல நீங்க போற லட்சம் வண்டி போகும் சரிங்களா, அதுல வந்து இவங்க தடுக்கிறதுன்றதுலாம் வந்து நம்ம அப்படி யோசிக்க முடியாது. இன்னொன்னு வந்து ஒரு கட்சியா வந்து அவங்க தொண்டர்களை வந்து ஜனநாயகப்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கட்சிக்கான ஒரு அரசியல்படுத்துறது, ஜனநாயகப்படுத்துறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டி ஒரு கட்சிக்கு ஆக்சுவலி. அதுவே இவங்க ரசிகர் மன்றங்கிறதுனால, ரசிகர் கூட்டம்ங்கிறதுனால இவங்களை இப்படி வச்சிருந்தாதான் வந்து அந்த அவரை வந்து இவங்க தலைவரா மதிப்பாங்க. இல்லைன்னா யார தலைவரா மதிப்பாங்க சொல்லுங்க? ஒரு அரசியல் தெரிஞ்சவன் விஜய் எப்படி தலைவரா மதிப்பான்? என்ன குவாலிட்டி இருக்கு, என்ன தெரியும், என்ன பண்ணிருக்காரு, அவர் எதுக்கு நான் தலைவரா இருக்கணும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அது வரக்கூடாதுன்னா அவனை இப்படியே வச்சிருக்கணும். இந்த மாதிரி வித்த காட்டணும், இந்த மாதிரி ரோட்ல வந்து சட்டத்துக்கு எதிர்த்தா பண்ணா இவரை பெரிய ஹீரோவா நினைப்பானுங்க, இதெல்லாம் நடக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து டெமோக்ரஸில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கு நம்மள மக்களை அனுமதிக்கிற விஷயங்களை வந்து நம்ம சரியா பயன்படுத்தி அந்த இதுவ டெமோக்ரஸியான விஷயத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீடத்தை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். ஆக்சுவலா ஒரு சிவிக் சென்ஸோட நம்ம பயன்படுத்தினாதான் அந்த டெமோக்ரஸியோட முழு இதை மக்கள் அனுபவிக்க முடியும். ஆக்சுவலா நீங்க அந்த ஃப்ரீடம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அதை வேஸ்ட் பண்ண என்ன ஆகணும், அடுத்து போக போக இன்னும் கெடுபடி அதிகமாகும். இது இந்த கட்சிக்குன்னு நான் சொல்ல, பொதுவாகவே எல்லா கட்சிக்குமே இது இருக்கணும். ஒரு இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா, இது ஜனநாயக நாட்டுல ஒரு உரிமை கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம சரியா பயன்படுத்தலன்னு வைங்களேன், அது கெடுபடி அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலா இது வரைக்குமே பண்ணவே இல்லை.
இந்த இவங்களுக்கு வந்து என்னன்னா, நல்லா ஞாபகம் இருக்கும். இதுவே இவங்க ஜெயலலிதா எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா இப்ப திமுக வந்து என்னன்னா ஒரு உரிமையை தான் கொடுக்குது, எல்லா கட்சிக்கான உரிமையா தான் அது கொடுக்குது. ஆனா இவங்க அதை கொடுக்குற விஷயத்த எவ்வளவு எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்றாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலா. அது போக போக என்ன ஆகும்னா லா அண்ட் ஆர்டர் வந்து தான் முக்கியம். போலீஸ்க்கு வந்து லா அண்ட் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட். மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய இதுதான் முக்கியம் முதல்ல. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் அப்புறம் இவங்க இன்னும் ஓவரா பண்ணாங்கன்னு லத்தி சார்ஜ் எல்லாம் வந்து வருங்காலத்துல தவிர்க்க முடியாததா மாறிடும் ஆக்சுவலா. அதை நோக்கிதான் இவங்க போறாங்க. அதுக்குதான் விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. அதுவும் லாஸ்ட் டைம் அந்த திருச்சிக்குள்ள ஒரு 6 ஹவர்ஸ் பிளாக் பண்றதெல்லாம் வந்து என்னன்னா, நான் வந்துட்டு போனேன்றது இன்னொரு 4-5 மாசத்துக்கு மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்னு. நீ என்ன பேசுனது மக்கள்